தலைப்பு என்னவோ சிறுபான்மையினர் நலன். ஆனால் இன்றைக்கு நானும் கல்யாண சுந்தரமும் மட்டும்தான் சிறுபான்மையினர்கள். இன்றைக்கு சிறுபான்மையினர் தான் இந்த அவையில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. ஒரு தாயின் முளைக்காம்பிலிருந்து வடிகிற பாலை ஒரு குழந்தைக்கு இதுதான் உன் தாயின் மடியிலிருந்து வருகிற பால் என்று நான் சொல்லிக் கொடுக்கிற நிலையில் இருந்தால் நான் முட்டாள். ஒரு தாயின் காம்பிலிருந்து வடிகிற பால் அது உயிர் பால், அது அந்த குழந்தையின் உயிர் பால் என்பது அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த தாய்க்கும் தெரியும். இங்கே தாய் திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் மடியில் பால் குடிப்பவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். என் பாசத்திற்குரிய பாஜகவினுடைய பிரதிநிதி சொன்னார், கத்தீட்ரல் சர்ச்சிலே போனோம், கத்தீட்ரல் சர்ச்சிலே போனோம். போய் நீங்கள் வாங்க வேண்டியது பாவ மன்னிப்பே தவிர பிரார்த்தனை அல்ல. நான் பிறப்பால் இந்து, வளர்ப்பால் இந்து. நான் மதத்தை வெறுக்கிறவன், சாதியை வெறுக்கிறவன், கடவுள் மறுப்பாளன். இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆனால் மதத்தை கடந்து, சாதியை கடந்து, கடவுளை கடந்து எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் எனக்கான அடையாளமும் நான் இந்து மதத்தை சார்ந்தவன். அந்த இந்து மதத்தில் பிறந்து, இந்து தாயின் வயிற்றில் பிறந்து, இந்து தகப்பனுக்கு பிறந்த நான் கடந்த 20 ஆண்டுகளாக 30 நோன்பையும் நோக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாத இந்து. என் பாசத்திற்குரிய பேராசிரியர் சொன்னார், தம்பி அபுபக்கர் சொன்னார், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலேயே சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கூட்டம் போட்டு மக்களுக்காக பேசியதில் அதிக எஃப்ஐஆர் வாங்கியது இந்த தமிழன் பிரசன்னா தான். தெருவாக போன அந்த மக்கள் கலங்கினார்கள். சொன்னார், எந்த சட்டம் வந்தாலும் அதற்கு பிறகு பதில் சொல்லுவோம். ஆனால் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவருடைய பூர்வீகத்தில் இருக்கிற வேலூருக்கு ஒரு தொழுகைக்காக போகிறார். அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அவர் நீங்கள் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஏன் தடுத்தார்கள்? அவர் தொப்பி வைத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், நோன்பு நோக்கிறார், அந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் செய்கிறார். ஆனால் இஸ்லாத் சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஏன் நீ தள்ளி நில் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் பாஜக என்கிற ஒரு சரிதாரத்தை பூசி இருக்கிறீர்கள் என்பதற்காக தள்ளி நிற்க சொல்லுகிறார்கள். நீங்கள் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல. நீ கோவிலுக்குள்ளே போனீர்கள், சர்ச்சுக்குள்ளே போனீர்கள், கர்த்தரை பார்த்து கைகூப்பினீர்கள். சர்ச்சுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு படுகொலை என்கிற நிலையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இது இந்து ராஷ்டிரா, கிறிஸ்தவத்தின் தொப்பியை விற்காதே என்று கத்தியை காட்டி மிரட்டினார். பாதிரியார்களை கழுத்தை பிடித்துக் கொண்டு இந்து வாழ்க, இந்து வாழ்க, இந்து ராஷ்டிரம் வாழ்க, ஜெய் பஜ்ரங்கல் என்று சொன்ன காட்சியை இந்த ஆண்டு பார்த்தோம். இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் இதுவரையில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டது குறித்து ஏன் கருத்து பேசவில்லை? பாதுகாப்பாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். எனக்கு பிடித்த உணவு மாட்டுக்கறி உணவு. நான் மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறேன், பொது வழியில் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் அதிகபட்சமாக புரதச்சத்து உள்ள ஒரே உணவு மாட்டுக்கறி உணவு. ஆனால் பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் இங்கு இருக்கிற தம்பிமார்களும் தங்கைகளும் இஸ்லாமியர்களும் மாற்றுக் கட்சியினரும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பசு பாதுகாவலர் என்று பேசியவர்களை தோல் உரித்து தொங்கவிட்ட தலித் மக்கள், அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாழ்க்கை நிலை ஏன் இங்கு இல்லை என்றால், தமிழ்நாடு பாதுகாக்கிறது, உங்களை திராவிடம் பாதுகாக்கிறது. மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை, வேலூர் இப்ராஹிமையும் மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை, வானம் உள்ளவரை பூமி உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை. அவருக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 10 லட்சம் பேரோடு மதம் மாறுகிறார். அப்படி மதம் மாறுகிற போது நான் பௌத்தத்திற்கு போக வேண்டும் என்று தந்தை பெரியாரிடத்தில் கடிதம் எழுதுகிறார். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை அயோக்கியன் என்று சொன்னீர்களோ, தந்தை பெரியார் இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக வேலூர் இப்ராஹிம் வாழ்க என்று சொல்லி இருப்பார். ஏனென்றால் அவர் வாழுகிற போதே அவர் மீது செருப்படிகள் விழுந்தது, அவதூறுகள் விழுந்தது. அந்த மூத்திர சட்டி தான் உங்களை இன்று என்னையும் உங்களையும் இன்றைக்கு ஆடையோடு நடைபெற்றிருக்கிறார். அந்த மூத்திர சட்டி இல்லை என்றால், அம்பேத்கரிடத்தில் சொன்னார் தந்தை பெரியார், நீங்கள் பௌத்தத்திற்கு மாறாதீர்கள், நீங்கள் மாற வேண்டிய ஒரே மதம் இஸ்லாமிய மதம், இஸ்லாத்திற்கு மாறுங்கள் என்று சொன்னார். தந்தை பெரியார் தான் கடவுள் மறுப்பாளர் ஆயிற்று.
ஏன் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னார். அந்த பதிலைத்தான் வேலூர் இப்ராஹிம் திரும்பவும் இடத்தில் கேட்கிறார். பிரசன்னா கடவுள் மறுப்பாளர், ஏன் 30 நாள் நோன்பு இருக்கிறார் என்றால் இதுதான் இங்கே மத நல்லிணக்கத்தின் அடையாளம். இட்ஸ் a symbol of religious harmony. உங்களை போல மத அடையாளத்தை வைத்துக் கொண்டு உள்ளமெல்லாம் RSS சாணியை பூசிக்கொண்டு இந்த மண்ணில் சங்கி வேலைக்கெல்லாம் இங்க இடமில்லை. சமீபத்தில் கர்நாடக தேர்தல் நடந்துச்சு இல்ல, பஜ்ரங்கதள் சொன்னா RSSக்கும் பஜ்ரங்கதளுக்கு சம்பந்தம் இல்லை என்பார் வேலூர் இப்ராஹிம். அமித்ஷாவுக்கும் RSSக்கு சம்பந்தம் இருக்குல்ல, அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. கர்நாடகாவில் வந்து இந்த நாட்டை சங்கியாக உடைக்க வேண்டும் என்று சொன்ன இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தால் இங்கே கொடுக்கப்படுகிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துவோம் சொன்ன வாய் பாஜகவின் வாய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், அமித்ஷா அல்ல, நரேந்திர மோடி அல்ல, சாவர்கர், கோட்சே எந்த கும்பல் வந்தாலும் இங்க இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தோழர் கல்யாண சுந்தரம் சொன்னார், நீங்கள் வாக்கரசியல் செய்கிறீர்கள் என்று. இல்லை, இந்தியாவிலேயே முதலில் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது திமுக கலைஞர். இஸ்லாமியர்களுக்கு பொருளாதார நலவாட்டு மேம்பாட்டு வாரியம் என்று இந்தியாவிலேயே முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர், திமுக. தம்பி சொன்னார், நான் இஸ்லாமியன், தமிழ் மதத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தேதியை குறிப்பிட்டு சொல்லுங்கள், நான் திமுகவுக்கு வர வேண்டாம், தமுமுகவுக்கு போங்க. 2021 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சைவம் வைணவ மதத்திற்கு திரும்புங்கள் என்று ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறான். யார சொன்னாருன்னு தான் இருக்கு. யார இந்துக்களை சொல்றாரு. நான் பிரசன்னா, நான் கடவுள் மறுப்பாளன், நான் என்ன மதம்ங்கிறத யார் முடிவு பண்றது? ஒரு கடவுள் மறுப்பாளரே சொல்லங்கற. இந்துக்களாக வாழ்பவர்களை சைவத்துக்கு மாலியத்துக்கு சொல்ல. நான் தான் டேட்டோட சொல்லிருக்கேன், அவர் பேசின தேதியோட சொல்றேன். 2021 அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி சீமான் பேசுறார். பேசுகிற போது சைவம் மற்றும் வைணவ மதத்திற்கு மாறுங்கள் அப்படிங்கிறாரு. நாங்க போனோம்னா நாங்க நிறைய டப்பாக்களை பிடிக்க வேண்டி இருக்கும். நாங்க அதுக்குள்ளாரெல்லாம் போல. ஏனென்றால் நீங்க ஏதோ கிரிக்கெட்ல பால் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் பேச வரல. இந்த ஒரு அம்மா, என்னுடைய தங்கை ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கே தெரியலப்பா. சிஏஏங்கிறாங்க, நாங்க வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு கேஸ் போட்டோம்ங்கறாங்க. நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத எல்லாத்தையும் கடந்தோம். தந்தை பெரியாரை அயோக்கியன் என்று வேலூர் இப்ராஹிம் சொன்னார். அதில் நீங்கள் ஒரு பதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹாஜா கனி சொன்னார், காந்தியை கொன்ற கோட்சேவை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எதிரியை எந்த அளவுக்கு பேசுவார்கள்? நமக்கு தந்தை பெரியார் கடவுள், கடவுளுக்கு மேல் அவர் கடவுள் மறுப்பாளர். ஆனால் நமக்கெல்லாம் மானமும் அறிவும் கொடுத்து நம்மை மனிதனாக மாற்றியது தந்தை பெரியார். நாம் கொண்டாடுகிறோம். கோட்சேவை கொண்டாடுகிற கும்பல் என்பதை அவரே இந்த மேடையில் ஒத்துக்கொண்டார். கோட்சேவும் அயோக்கியன் என்று சொல்லுகிறார். கேழ்வர்க்கரையும் சாவர்க்கரையும் இந்த கும்பல், இந்த நாட்டார், அவர் சொல்றார் இந்துராஷ்டிரா என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? முடிச்சிடறமா? இந்துராஷ்டிரா என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? மோகன் பகாவத் சொல்லிவிட்டார். சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிறார் மோகன் பகாவத். சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிறார். இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிறார். இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம். Yes, of course. You want to treat Islams and Christian people as a second grade citizen in this Hindu Rashtra. Hindu Rashtra என்பது இந்தியா அல்ல. We the people of India, we solemnly resolved. நான் எனக்கு வழங்கிக் கொண்டது, நாம் இந்தியர்கள், இந்திய தாயின் மடியில் பிறந்தவர்கள். இந்து ராஷ்டிரா என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை. ஆகவே தான் உங்கள் சர்க்கார் சொன்னது 400க்கு மேல் வருவோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று. முடிந்தால் அம்பேத்கரையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தொட்டு பாருங்கள். இந்த நாடு பற்றி எரியும் சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திராவிடம் 2.0விலும் சிறுபான்மையினர் வாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. நன்றி, வணக்கம். கந்தனுக்கு, முருகனுக்கு, அங்க முருகன்ட்ட போய் பாரத் மாதா கி ஜெய் முருகன் சொன்னாரு, இந்தி தெரியாது போடான்ட்ட. நன்றி, வணக்கம்.